தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் தியானிக்க இருக்கின்ற கலிலேயாவை குறித்து அப்பா அடியனை மறைத்து உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் சுவாமி. உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 4 முதல் 12 வரை உள்ள வசனங்களும் 49வது வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்டோம். நேரத்தின் அருமையை கருதி செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகின்றேன். இதற்கு தலைப்பு, அருமையான சபை குருவானவர் அவர்கள் கொடுத்த தலைப்பு கலிலேயா. கலிலேயா என்று சொன்னவுடன் நம்முடைய மனதிலே 3 காரியங்கள் வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய அருட்பணி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே செய்த அற்புதங்கள். இங்கே கலிலேயாவிலே புகழ்பெற்ற ஒரு கடல் உண்டு. அதுதான் கலிலேய கடல் என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு பல பெயர்கள் உண்டு. கின்னரேத், கெனசரேத்து, கலிலேயா அல்லது திபேரியா கடல் என்று அழைக்கப்படுகின்றது. கலிலேயா கடல் என்று சொன்னவுடன் அதன் அமைப்பு நமது இருதயத்தை போன்ற ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. நாம் ஒரு சிலுவை வரைந்து அதனை இணைத்து பார்ப்போம் என்றால் அது ஏறக்குறைய கலிலேயா கடலை போன்ற ஒரு வடிவத்தை கொடுக்கும். இந்த இடமானது எருசலேமிலிருந்து 115 கிலோமீட்டர் வடதிசையிலே அமைந்துள்ள ஒரு இடமாகும்.
கலிலேயா கடல் மத்திய தரைக்கடல் மட்டத்திலிருந்து 200 மீட்டர் தாழ்வாக உள்ள ஒரு பகுதி. இந்த கடல் பகுதியிலே மீன்கள் அதிகமாக உள்ளது. மேலும் இது ஒரு நன்னீர் ஏரியாகும். இது நல்ல குடிக்கக்கூடிய ஒரு தண்ணீர் கொண்ட ஒரு ஏரியாக காணப்படுகின்றது. இதனுடைய ஆழம் சுமார் 45 மீட்டர் ஆழம். இதன் அளவானது தென் வடலாக 19 கிலோமீட்டர் தூரமும் கிழமேலாக 13 கிலோமீட்டர் நீளமும் கொண்டுள்ள ஒரு பகுதி. யோர்தான் நதி வடக்கிலிருந்து தெற்காக இந்த கலிலேயா கடலுக்குள்ளாக பாய்கின்றது. கடலை சுற்றி அமைந்துள்ள சாலை மார்க்கத்தின் வழியாக ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய 3 கண்டங்களையும் நாம் சென்று அடையலாம். தரைமார்க்கமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 75% ஊழியத்தினை கலிலேயா மற்றும் அதன் சுற்று பகுதியில்தான் செய்துள்ளார் என்பது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு காரியமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்று பார்க்கும் பொழுது முக்கியமாக 2 பகுதிகள், வடக்கே கலிலேயா, தெற்கே யூதேயா, இப்படியாக நம் மனதில் கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 5இல் பார்க்கும்போது கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு யோசேப்பு போனார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே குழந்தை பிறந்தவுடன் கர்த்தருடைய தூதனின் அறிவுறுத்தலின்படி இரவில் பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணம் பரியந்தம் அங்கே இருந்தார்கள். பின்பு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள் என்று லூக்கா 2:39 நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நாம் நிறைவேறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். முக்கியமாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்று நாம் அந்த தீர்க்க தரிசனை பார்க்கின்றோம். இது ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்றதை பார்க்கின்றோம். பாருங்கள், தேவன் இவ்வுலகில் மனிதனாக வருவதை கருத்துடன் ஆராய்ந்து நாம் பார்த்தால் நமக்கு வியப்பாக உள்ளது. யாவற்றையும் படைத்தவர் தமது படைப்பில் உள்ள சிறு மனிதனைப் போன்று வந்தார். யாவையும் தனது தலைமயிரின் எண்ணிக்கையும் அறியாத மனிதர்கள் நடுவிலே வந்தார். எங்கும் நிறைந்தவர் மனிதர்களுக்குள் ஒருவராக ஓரிடத்தில் இருந்தார். பரிசுத்தமுள்ளவர் அசுத்தம் நிறைந்த மக்களிடையே வந்தார். எல்லா ஆற்றலும் நிறைந்தவர் ஒரு பெண் தம்மை தூக்கி எடுத்து பாலூட்டி வளர்க்கும் அளவிற்கு பலவீனமான மனிதனானார். எல்லாம் அறிந்தவர் ஒன்றுமறியாத பாலகனாக இந்த பூமியிலே பிறந்தார். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நாம் மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரையுள்ள வசனங்களிலே பார்ப்போம் என்றால், நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கலிலேயாவில் ஆண்டவருடைய பணிக்காலமும் அற்புதங்களையும் குறித்து சற்று நாம் விளக்கமாக பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருட்பணியை தொடங்குவதற்கு முன்பு நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்தில் வேத பகுதியை வாசிக்கும் பொறுப்பு அவரிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம்
17 முதல் 21 வரை உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு நாம் பார்க்கும்போது இந்த ஏசாயா 61 அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள முற்பகுதியாகும். மீதி பகுதியினை அவர் வாசிக்கவில்லை. ஏனென்றால் ஏசாயா கூறிய தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையின் போது நடப்பவையும் எழுதப்பட்டிருந்தன. நடப்பவையும் அவருடைய 2ஆம் வருகையின் போது நடப்பவையும் எழுதப்பட்டிருந்தன. முதல் வருகைக்கான பகுதியினை மட்டும் வாசித்து அவர் அப்பகுதி நிறைவேறினதை கூறுகின்றார். மத்தேயு நற்செய்தியின் 4ஆம் அதிகாரம் 17 வசனத்திலே, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் சொற்பொழிவு ஆகும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் பாவங்கள் இருப்பதை உணர்ந்து பாவங்களை விட்டுவிடவும் பரிசுத்தமாக வாழவும் தீர்மானிப்பது மனம் திரும்புதலாகும். ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறு மனம் திரும்புவது மிகவும் முக்கியமானது என்பதால் கர்த்தராகிய இயேசு தம்முடைய முதல் சொற்பொழிவிலே இதை கூறுகின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. மனம் திரும்புகிறவர் தனது பாவங்களை மன்னிக்குமாறு ஆண்டவராகிய இயேசுவிடம் வேண்டிக் கொண்டு இயேசுவை தனது வாழ்க்கையில் வழிகாட்டியாகவும் அவரை சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வது இரட்சிப்பு என்று அழைக்கப்படுகின்றது. இரட்சிக்கப்படாதவன், அதாவது மறுபடியும் பிறக்காதவன், தேவனுடைய அரசை காணவே முடியாது என்று யோவான் 3:3 கூறுகின்றது. இரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பவர்கள் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது என்று எபிரேயர் 2:4 கூறுகின்றது. இரட்சிக்கப்படாதவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அக்கினி கடலாகிய நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 கூறுகின்றது. எனவே ஒவ்வொருவரும் இரட்சிக்கப்படுவது அவசியமானதாகும். அடுத்தபடியாக சீசரனுடைய அழைப்பும் இந்த கலிலேயாவிலே நிகழ்ந்ததை நாம் தெளிவாக பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலையை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு மத்தேயு 4:19 என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். மத்தேயு 4:20 உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 4:21 அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். மத்தேயு நற்செய்தி நூல் 4:22 உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, ஊழிய அழைப்பு என்பது ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பது, இரண்டாவது ஆண்டவர் ஊழியத்திற்கு நம்மை முதல் அழைப்பது நாமே விரும்பி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே இணைந்து கொள்வது. 2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பது. இதிலே நம்மை எந்த விதத்திலே பயன்படுத்துகின்றார் என்று நாம் பார்க்கலாம். பாருங்கள், என்னை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இது ஆண்டவருடைய அழைப்பு தான் ஊழியத்திற்கு என்று நான் விசுவாசிக்கின்றேன். மத்தேயு நற்செய்தி 4:23 பார்க்கும் பொழுது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து
அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கின்றோம். இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது உண்மையான ஊழியர்கள் மூலமாகவும் கர்த்தருடைய மக்களின் ஜெபத்தினாலும் அற்புதமான மக்களை சுகமாக்கி வருகின்றார். பிசாசுகள் இயேசுவின் பெயரை சொன்னாலே துரத்தப்படுகின்றன. கலிலேயாவிலே ஆண்டவர் நிகழ்த்திய மலை பிரசங்கமானது மத்தேயு 5ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே அது மலைப்பிரசங்கம். மலைப்பிரசங்கம் என்று அழைக்கப்படும் இப்பகுதியின் மேன்மையை முற்றிலும் நாம் கூற முடியாது. இதை போன்றதொரு கருத்தாளம் நிறைந்த பகுதி எந்த மனிதராலும் இன்று வரை கூறப்படவில்லை. எத்தனையோ ஸ்காலர்ஸ் இருக்கின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மலைப்பிரசங்கத்தை போன்று இன்றைய நாளிலே வரை எந்த ஒரு ஸ்காலர்ஸும் இப்படி ஒரு பிரசங்கத்தை அவர்கள் செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட அருமையான சொற்பொழிவை ஆண்டவர் நிகழ்த்துகின்றார். அதுவும் இந்த அற்புதமான கலிலேயா பகுதியிலே நடந்த ஒரு நிகழ்வாகும். லூக்கா நற்செய்தி நூல் 4:31 நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். லூக்கா 4:32 அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 4:33 ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். லூக்கா 4:34 அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அசுத்த ஆவிகள் நீர் தேவனுடைய குமாரன் என்று கூறுவதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. இவ்வாறு கூறுவதின் வாயிலாக அவரை தங்களுடன் தொடர்புள்ளவர்களாக காண்பிப்பதற்கு அசுத்த ஆவிகள் முயன்றன. எனவே தம்மை குறித்து பேசாதபடி ஆண்டவராகிய இயேசு அவற்றை கட்டுப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். மனிதனின் பாராட்டையும் பொருட்படுத்தாத கர்த்தர் யோவான் 5:41 கூறுகின்றார், நான் மனுஷரால் மகிமையையும் ஏற்றுக்கொள்கிறதில்லை என கூறுபவர் பிசாசின் பாராட்டை ஏற்றுக்கொள்வாரா என்ன? அடுத்தபடியாக ஆண்டவர் தனது முதலாம் அற்புதத்தையும் கலிலேயாவிலே தான் நிகழ்த்துகின்றார். யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11 இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இப்படியாக ஆண்டவர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் கலிலேயாவிலே செய்தார். இவற்றையெல்லாம் கூற நமக்கு நேரம் போதாது. ஆகவே நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக நாம் பார்ப்போம். லூக்கா நற்செய்தி நூல் 8:41 மார்க்கு 5:22 ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான் என பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து, அவரது சீடர்கள், அநேக மக்கள் இவர்கள் முன்பாக இயேசுவின் பாதத்தில் விழுந்து வேண்டிக் கொண்டது ஒரு ஜெப ஆலய தலைவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வணங்கப்படத்தக்கவர், அவர் துதிக்கு பாத்திரர் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. யாவரும் காணும்படியாக ஜெப ஆலய தலைவனின் செயல் அமைந்துள்ளதை நாம் காண்கின்றோம். லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 43-44 பார்ப்போம் என்றால், அடுத்து ஆண்டவருடைய அப்படியே ஜனக்கூட்டங்களோடு ஆண்டவர் போய்கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்ற 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அற்புத சுகம் பெற்றார். அடுத்தபடியாக மத்தேயு நற்செய்தி நூல் 17:21-27 பார்ப்போம் என்றால், வரி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்கின்றார், நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் வரி செலுத்து என்கின்றார்.
பரலோக ராஜ்யத்தின் ஊமைகளை போதிக்கின்றார். திரளான மீன்களை பிடிக்க ஆலோசனை கூறுகின்றார். கலிலேயா கடலின் காற்றையும் கடலையும் பார்த்து அமைதிப்படுத்துகின்றார். இப்படியாக ஆண்டவர் அநேக ஆயிரம் அற்புதங்களை செய்தும் மக்கள் மனம் திரும்பவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கின்றார். மத்தேயு நற்செய்தி நூல் 11, 20, 24 வரையுள்ள வசனங்களை பார்ப்போம் என்றால், அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டினங்கள் மனம் திரும்பாமற் போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தனால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து நம் மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆம், பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தை போன்று எங்கேயுமே இப்படி ஒரு கடிந்து கொள்ளுதலை நாம் பார்க்க முடியாது. அவ்வளவு ஆண்டவர் ஒரு கரிசனை உள்ளவராக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து மக்கள் மனம் திரும்பவில்லை என்ற ஒரு பாரத்தோடு சபிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். நற்செய்தி நம்மிலே அநேக பலமுறை நற்செய்திகளை கேட்டும் மனம் திரும்பாதவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை மிக அதிகமாகும் என்பதை நமக்கு இந்த பகுதி தெளிவாக எடுத்து கூறுகின்றதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், கடைசியாக தூதனானவர் மத்தேயு நற்செய்தி நூல் 28:7 சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று, அதாவது இந்த நிகழ்ச்சிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மீண்டுமாய் உயிர் தெழுந்த பின்பு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். மத்தேயு நற்செய்தி நூல் 28:16 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். மத்தேயு 28:17 அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஆண்டவர் தான் நேசித்த கலிலேயாவிலே சீடர்களுக்கு காட்சி கொடுத்ததை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அப்போஸ்தலர் 1:10 அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, அப்போஸ்தலர் 1:11 கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் 2ஆம் வருகையில் உலகிற்கு வரும்பொழுது இவ்விதமாக வருவார் என்று சகரியா 14:4 கூறுகின்றது. ஆண்டவர் தன்னுடைய வருகையிலே எவ்வாறு வருவார் என்பதை சகரியா 14:4 பாருங்கள். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பகுதியிலும் சாயும் என்று பார்க்கின்றோம். நிச்சயமாகவே நாம் இந்த நாளிலே தியானித்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் நிகழ்த்திய அற்புதங்கள், அடையாளங்கள், இவற்றையும் நாம் கண்டு இன்னும் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை என்றால் இப்போது நாம் இதில் கேட்ட இந்த காரியங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு வேதனை அளிக்கும் என்பதை சற்று நாம் தியானித்து பார்ப்போம். கலிலேயாவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களும் அடையாளங்களையும் ஒரு கிறிஸ்தவனை நிச்சயமாகவே
மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உயர்த்தும். அந்த நிலையை நமக்கு வழங்க வேண்டும். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கலிலேயாவை குறித்தும் கலிலேயாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் இதுவரை நாம் தியானித்தோம். நாம் கலிலேயராகிய மனுஷரைப் போல வானத்தை அண்ணாந்து பார்க்காமல் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடப்போம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். இந்த வாய்ப்பு வழங்கிய அருமையான சபை குருவானவர் அவர்களுக்கும் சபை கமிட்டிக்கும் கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.